ஒரு டிஃப்ரெண்டான கலரா, அதாவது கருப்புல வெள்ளை சேர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலரா ஒரு கிடா ஒன்று வாங்கியிருக்கீங்க. இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? அவங்க 30 ரூபா சொன்னாங்க. சரிங்க. நம்ம வந்து 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 17,000. 17,000 இந்த கடை ரொம்பவே பரவாயில்லையே. ஆமா, ரொம்ப பரவாயில்ல. சூப்பருங்க. இது என்ன மதிப்பு, என்ன பர்பஸ்க்காக வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கி கேட்டாரு. சரிங்க. அவர் வர முடியாத சூழ்நிலை, அதனால நான் வாங்கி கொண்டுட்டு போறேன். இப்போ உங்க நண்பர் வர முடியலங்கிறனால நீங்களே வாங்கி கொண்டு போறீங்க? ஆமா ஆமா. இது என்ன தோரணங்க, இது என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க? இது வந்து அவரு குழந்தை பிறந்திருக்கு. சரிங்க. அது பொன் குழந்தை, அதுக்கு அக்கிகா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு போறோம். சரிங்க சரிங்க. அதாவது கிட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தோரணை, நல்ல ஒரு சைஸு, ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு நினைக்கிறேன். இதை பார்த்தாலே உங்க நண்பர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வீடியோ கால்ல காமிச்சு. சரிங்க. அவர் பிடிச்ச போய் தான் வாங்கியிருக்கேன். அவரும் இந்த ரேட்டுக்கு ரொம்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. எப்படி இந்த ரேட்ல கிடைச்சதுங்க? ரொம்ப அதிசயமாவே இருக்கு. ரொம்ப வாக்குவாதம் பண்ணி வண்டியில இருந்து இறக்குறதுக்கு முன்னாடியே பேசி வாங்கினீங்க. நம்ம விடிய காலம் 6 மணிக்கே வந்து வாங்கி. இந்த கடை 6 மணிக்கே வாங்கியாச்சு. சூப்பருங்க. நல்ல ஒரு அழகு, அதாவது வித்தியாசமான கலர். ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்ன கலர்ல சேரும்? இது வந்து அணில் மரம். அணில் மரம். சரிங்க சரிங்க. சூப்பர்ண்ணே. அதாவது இந்த அணில் மரையில இந்த பெரிய கடை பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப அழகாவும் இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். பையில ஒரு 2 குட்டி அழகா வச்சிருக்கீங்க. 2 குட்டி சேர்த்து என்ன விலை வந்துச்சுங்க? 2 குட்டி வந்து 2500. சரிங்க. ஒரு குட்டி வந்து 1250 ரூபா. ஒரு குட்டி 1000 ரூபா, ஒரு குட்டி 1500 ரூபா. ஓ சூப்பருங்க. அதாவது ஒரு மயமாடி குட்டி, ஒரு பொட்டு குட்டியா? ஆமா, இது வந்து பையில வச்சே கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடலாம். நாமக்கல் கொண்டு போறோம். ஓ, நாமக்கல். ஆமா, ஏற்கனவே கொண்டு போயிருக்கிறோம். கொண்டு போயிடலாம். சேஃப்டி கொண்டு போயிடலாமா? இப்படி கொண்டு போயிடலாம். இதுல கொண்டு போவீங்க? பஸ்ல ஏத்துக்கிறாங்க. சரிங்க சரிங்க, பரவாயில்ல. ஏன்னா நாமக்கல்ல இருந்து இங்க வந்து 2 குட்டி வாங்கணும்னு வந்திருக்கீங்களா, என்ன காரணம்? ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம். சரிங்க. ஏற்கனவே 5 குட்டி வாங்கியிருக்கிறோம். பஸ்லயே கொண்டு போயிருக்கிறோம். இப்ப மயிலம்பாடி ஒண்ணு, பொட்டு குட்டி ஒண்ணு வாங்கிருக்கோம். சரிங்க. ஏன் இந்த சின்ன சைஸா வாங்கியிருக்கீங்க? மாட்டுல பால் இருக்கனால பால் குட்டி வாங்கி. சரிங்க சரிங்க. மாட்டுல பால் இருக்கு. இது அப்புறம் மாட்டுல பால் குட்டிகள் வாங்கினா ஊத்தி வாங்கிடலாம், வளர்த்திடலாம். சரிங்க சரிங்க. சூப்பர். நல்ல தெளிவா வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது வந்து 1 வாரத்தை குட்டி. 1 வாரம் தான் இருக்கும். 1 வார குட்டி தான் இந்த மாதிரி பைக்ல வச்சு கரெக்டா கொண்டு போக முடியும். சரிங்க. இது போகும்போது எதுவும் பாலுக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா? இடையில கொடுக்க வேண்டியது இல்லை. சாயங்காலம் போய் கொடுத்தா போதும். 3 மணி ஆயிரம் போய் சேர்றதுக்கு. ஓ சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. சேர்த்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 2 சேர்த்து 3 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 3000 விலை பரவாயில்லையான? விலை பரவாயில்ல. 2 கிடா குட்டி, பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டி. ஓ சூப்பருங்க. அதாவது நல்ல ஒரு அழகான குட்டி. 2 பால் குடிக்க செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன். பால் குடிக்குது. இது எப்படி வளர்க்கறது உண்டு, என்ன மாதிரி? இது நம்ம பால் போட்டு தானே வளர்க்கணும். ஒரு நாளைக்கு 200 மில்லி பால் போடணும். சின்ன செவன பாட்டில் 2 நேரம் பால் போட்டு வளர்த்துக்கலாம். இந்த 10 ரூபா செவன பாட்டில்? ஆமா, 10 ரூபா செவன பாட்டில். என்ன பால் கொடுக்கணும்? பசும்பால் போடலாம், பாக்கெட் பாலும் போடலாம். பசும்பால் கிடைக்காதவங்க பாக்கெட் பால் லைட்டா காய்ச்சி போடணும். இந்த மாதிரி குட்டியை வாங்கினா எத்தனை மாசத்துல விற்பனை பண்ணலாம்? இது 1 வருஷம் ஆகுங்க. 1 வருஷம் வச்சா நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி குட்டியை நீங்க எத்தனை குட்டிகள் வளர்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு 10 குட்டி இருக்கு. அனுபவத்தோட தான் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு அழகா இருக்கு. இது நாட்டுக்குட்டி, இது பொட்டு குட்டி. சரிங்க. 2ல எதுல ஸ்பீடா வளரும்? பொட்டு குட்டி நல்லா வளர்ந்துரும். நாட்டுக்குட்டி கொஞ்சம் ஸ்லோவா வளரும். ஆனா அந்த பருவம் வரும்போது நல்ல மதிப்பா தெரியும். ஆமா, பதிப்பு. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். பல்லு தேஞ்சு வச்சு பல் சேர்ந்த கிடையாது. ஆட்டுக்கு உதவுமா? எப்படி? ஆட்டுக்காக இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இன்னும் 2 வருஷம் வச்சுக்கலாம். உறுதியா வச்சுக்கலாம். ஆனா இப்போ எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? இது கம்மாப்பட்டி. சரிங்க. இந்த மாதிரி கிடா தேவை அப்படின்னு சொன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டா? கொடுங்க, சொல்லுங்கண்ணே. 84 89 டிரைவர் 4. சரிங்க. 86 31. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 30 ரூபான்னு சொன்னா 30 ரூபா. சரிங்க. என்ன வெள்ளம் ஃபைனல் கொடுக்கலாம்? 25 ரூபா கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. இது என்ன ரகத்துல உள்ள கிடாயில? இது வந்து பொட்டாடு, வெம்பூர் பொட்டாடு சேர்ந்தது. ஆட்டுல கடந்த கிடாய் தான். ஆமா, ஆட்டுல கடந்த. நல்ல ஒரு ரெட்டை முதுகுல, நல்ல ஒரு தெளிவா சைஸா இருக்கு. இன்னைக்கு சந்தையில வந்து வாங்க முடியாதவங்க உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டாலும் அந்த கிடாயை வாங்கிக்கலாம். நல்ல ஒரு அழகு, தெளிவு. இன்னைக்கு சந்தையில நல்ல டாப் குவாலிட்டியா இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். உங்க பேருண்ணே? சண்முகவேல். சரி. 2 குட்டியா? ஆமா.
ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி தான். கிடா குட்டி தான். மூணு சேர்த்து என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 25 ரூபா சொல்லுங்க. 25,000. என்ன விலைனா ஃபைனலா கொடுக்கலாம்? 22 ரூபா கொடுத்துருவோம். இந்த ஆட்டுக்கு பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு ஒரிஜினல் கன்னி என்னன்னா? ஆமா ஒரிஜினல் கன்னியே நல்ல ஒரிஜினல் ரகம், பால் கன்னிம்பாங்க, அந்த ரகம் தானே இது? அதே. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை இன்னும் நம்ம எத்தனை வருஷம் ஒரு விவசாயி வச்சு வளர்க்கணும்னா இதை கையில வச்சுக்கலாம்? அது ஆடு மண்டபம் தாண்டி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். நல்ல தெளிவான பொருள். அதாவது பால்லாம் நல்லா இருக்கு. நல்ல மடுக்கட்டான ஆடு. 6 பல்லு தான் ஆகுது. இன்னொரு 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாங்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க? திரையாங்குடம். திருவகடத்துல ஃபேமஸ் கன்னியாடு. இந்த கன்னியாடு நல்லா ஃபேமஸ். இது அடுத்த இதெல்லாம் 2 குட்டி போடுமா இல்ல 3 குட்டி போட வாய்ப்பு இருக்கா? அது சொல்ல முடியாது. ஆடு குட்டி 3 போடும், 4 போடும், 1 போடும். அது சொல்ல முடியாது. ஆனா உறுதியா 2க்கு மேல இது போட்டுரும். ஏன்னா ஆடு பெரிய ஆடு ஆயிருச்சு இல்ல. சரிங்க. இன்னைக்கு நிலவரம், சந்தையோட நிலவரம் எப்படி? இப்பதான் கொண்டு வந்து இறக்கிருக்கு. இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். குட்டியா பொட்டை குட்டியான? இல்ல இது பொம்மரி தானே? பொம்மரி தான். ஆமா. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கி? விலை வந்து 1500 சொன்னாங்கண்ணே. சரிங்க. 1500 சொல்லி 800 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கேன். 800 ரூபாய்க்கு. 800 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? ஆமா. இது பால் கொடுத்து வளர்க்கணுமே? ஆமா, இன்னும் 1 மாசம் பால் கொடுத்தா போதும். அதுக்கடுத்து கொலாடிக்க ஆரம்பிச்சிடும். 1 மாசம் கொடுத்தா போதுமா? ஆமா, 1 மாசம் கொடுத்தா போதும். தலைவடிக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் தான் கொடுத்தா போதும். சரிங்க. இது வந்து ஆட்டுல விட்டா நல்லா இருக்கும். இல்லண்ணா, இது மாட்டுப்பால் கொடுக்குறோம். இல்ல ஆடு ஆக்குறதுக்கு வச்சுக்கிறீங்கிற? ஆமா, ஆடு ஒரு மட்டமா வாங்கி ஒரு 10 ரூபா ரேஞ்சு விற்கிறது தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் வளர்த்து ஒரு 3 மாசம் வளர்த்து வைக்கணும். 3 மாசம் வளர்த்து 10 ரூபா ரேஞ்சு. எத்தனை குட்டி இந்த மாதிரி வாங்கிருக்கீங்க? இது ஒரு 4 குட்டி வாங்கியிருக்கு. சரிங்க. நீ 3 குட்டி அது கணக்கு. சரிங்க. கோயிலட்டு போகணும். எத்தனை தேவைப்படுது நமக்கு? நமக்கு வந்து ஒரு 10 ரூபா போடுது. அதான் வாங்கிட்டு போனோம். ஒரு 800 ரூபா ரேட்டுக்கு இந்த குட்டி பரவாயில்ல. ஆமாண்ணே, ஆமா. 800 ரூபாய்க்கு நல்ல ரேட் தான். வாங்கி வளர்த்தா ஒரு லாபம் உறுதியா கிடைக்கும். லாபம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எப்படி இருக்கு? சந்தனம் சுமாரா தானே இருக்கு. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வந்து? நமக்கு விளாத்தியும் பக்கம். சரி, உங்க பேரு? பேர் சமீன். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரி. என்ன விலை வந்துச்சுன்னு? 25,000. இப்ப நீங்க சொல்ற விலை என்ன விலை? 19 ரூபாய். 25 ரூபா சொன்னா 19 ரூபாய் கேக்குறாங்க. சரிங்க. 25. அதுக்கு எதுவும் குறைக்க உண்டா, வாய்ப்பு உண்டா இல்ல அவ்வளவுதானா? 25 சொன்னா 19 கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஆமா. 19னா நம்ம கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா. பல்லு 2 பல்லு. 2 பல்லு தான் ஆகுது. பல்லு 2 பல்லு. அழகான கடை. என்ன அழகான கடை. ஆட்டுக்கு சூப்பர் கடை. ஆட்டு நல்ல கடை. அண்ணன் தான் கேட்டுட்டு இருக்காப்ல. ஆமா, கேக்குறாரு. அண்ணா கேக்குறீங்களா? இத அவர் கேட்டாரு. இது என்ன ஸ்பெஷல் கடை? இது பொட்டு கடை. இந்த கடாய் பொட்டு நல்ல ஒரு அழகான கடாய். இப்ப எல்லாமே இந்த ரா கலர் தான் கிடைக்கும். ஆனா இது பொட்டு கலர்னு விருப்பப்பட்டு கேக்குறீங்க. சூப்பர் கடாய். இதுக்கு நல்ல பேர் வாங்கணும். போனதா பாத்துக்க. அதானே கேட்கேன். 2 பல்லு. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? அருப்போட்டா. உங்க கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்க வாய்ப்பு உண்டா? அருப்போட்டா. ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு உண்டா? இல்லையா? சரி. நல்ல ஒரு தோரணை மதிப்புல தெளிவா இருக்கு. யாரும் பந்தயத்துக்கோ இல்ல ஆட்டுக்கோ தேவைப்பட்டா உறுதியா வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. சூப்பர். வணக்கம். நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்குண்ணே. ஆனா இன்னைக்கு என்ன சின்ன குட்டிலாம் எடுத்துக்க? எப்பவும் பெரிய குட்டிலாம் எடுப்பீங்க. கொஞ்சம் ஆவரேஜ் கணக்குல இன்னைக்கு ஒரு பண்ண முறைக்கு வளர்க்கறதுக்காண்டி எடுத்திருக்கோம். சரிங்க. ஆமா, அண்ணனுக்கு ரெகுலரா நம்ம எடுத்து கொடுக்குறோம். சரி. ஆமா, இது ஒரு 4ஆவது டைம் எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாம் செம்பரி. ஆமா, மயிலம்பாடியா எடுத்து கொடுத்துருக்கோம். மயிலம்பாடி. ஆமா. ஜோடி என்ன ரேட் வரைக்கும் கேட்டாங்க? எப்படி அண்ணன் கேட்டாங்க? அண்ணன் கிட்ட பேசலாமா? அண்ணன் பேசுங்கண்ணே. வணக்கம்ண்ணே. ஆனா எப்படி அமைஞ்சதுங்க இந்த குட்டிகள்லாம்? குட்டியாதான் எப்பயுமே பாருக்கா எடுத்து கொடுப்பான். சரிங்க. இந்த வருஷம் ரேட்டு சரிங்க. வரத்தும் கொஞ்சம் கம்மி தான். பெரிய குட்டி பெருவிட்டதும் வரல. சூப்பர். பொடி குட்டியில தான் வந்திருக்கு. 14 ரூபா 15 ரூபா சொல்லி 12 200 முடிச்சிருக்கு. சரிங்க. உங்களுக்கு திருப்தியா முடிஞ்சுதா? அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பரவாயில்ல. எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியது அந்த குட்டி? இது 5 மாசம் ஆயிரும்ண்ணா. உறுதியா? உறுதி 5 மாசம் ஆயிரும். ஏன்னா 5 மாசத்துக்கு கீழே வித்தா நட்டம் தானே? நட்டம் உறுதியா நட்டம் தான். அந்த 5 மாசம் வளர்த்தா ஏதோ பணம் கிடைக்கும். கண்டிப்பா. குட்டிகளை கொண்டு போனோம்னா தடுப்பூசி அந்த மருந்து எதுவும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஒரு 10 நாள் ஊசி போட்டுருவோம். போனோடனே பிபிஆர் போட்டுருவோம். சரிங்க. 10 நாள் கழிச்சு டிவாமிங் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து ஐவா மாட்டின்னு போட்டுருவோம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. தெளிவா சொல்லிட்டீங்க மக்களுக்கு. சூப்பர். சரி அண்ணே. சூப்பர்ண்ணே. 2 கிடாம 2 பொன்முறை. 2 கிடா குட்டி 2 பொன் குட்டி 2 கன்னி குட்டி 2 சுத்த கருப்பு. ஆமா. 4 சேர்த்து என்ன விலை வந்துச்சு? வாங்கியிருக்க 6 ரூபாய்க்கு 7 8 ரூபா கொடுக்க வேண்டியது. 6000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 6500 வாங்கிருக்கோம். 6500. ஒரு 500 ரூபா கூட கிடைச்சாலும் கொடுத்தலாம்னு நினைக்கிறீங்க. இப்போ என்ன எதுவும் கேள்வி கேட்கறாங்களா அந்த குட்டிகளை? இப்பதான் வாங்கிட்டு வந்தா நம்ம தான் கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒரு குட்டி 2 ரூபா கரையத்துக்கு கொஞ்சம் கூட வச்சு வாங்கிருக்கீங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து குட்டி வந்து விற்பனை ஆயிருமா இல்ல வீட்டுக்கு தான் கொண்டு போகணுமா? எப்படி வித்து போகும்.
விற்பனை ஆயிரும். இந்த குட்டிக்கு மதிப்பு இருக்கு. அப்புறம் நமக்கு எந்த ஊருண்ணே? கோல்பேட்டிலேருந்து வந்துருக்கிறீங்க. சூப்பர் குட்டியாக இருக்கு, நல்லா தெளிவாகவும் இருக்கு. குட்டி நல்ல ஒரு சைஸு, வளரும், வளர்த்தா வளரும். என்னண்ணே பேர் சொல்லுவோம், அண்ணன் பேரை சொல்லுவோம். உங்க பேர் என்னதுண்ணே? பால்ராஜன். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர் குட்டியாண்ணே. 2 கடா குட்டி. இது என்ன ரகத்தை சார்ந்த குட்டிண்ணே? நாட்டுக்குட்டியை சேர்ந்தது. நாட்டுக்குட்டியில உள்ள. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க? இல்லண்ணா இங்க வாங்கினது என்ன இது? ஓகே, அதாவது கருப்புல வெள்ளை கலர் போட்டு போட்டது. ஆமாண்ணே. வாங்கியிருக்கீங்க. ஜோடி என்ன விலை சொல்லி வாங்கியிருக்கீங்க? ஜோடி 16 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிங்க, 16. ஆமாண்ணே. இப்போ மறுபடிக்கு கொடுப்பீங்களா? ஒரு 500 ரூபா சேர்த்து கிடைச்சா கொடுத்துருவானே. ரெண்டுமே நல்ல ஒரு குவாலிட்டி, அதாவது 8 ரூபா கரையை வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணே. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்ப? இது 4 மாசம் குட்டினே. சரிங்க, இது ரெண்டுமே கிடா குட்டி தான். ஆமாண்ணே. கிடா குட்டி தான். நீ எவ்வளவு நாள் வளர்த்தா இதுல ஒரு லாபங்கிற நம்ம கிடைக்கும்? கரெக்டா ஒரு 4 மாசம் 6 மாசம் வளர்த்தா போதும்ண்ணே. நல்ல லாபம் கிடைக்கும். என்ன மாதிரி கிடைக்கும்? நம்ம மதிச்ச காட்டிலையும் 10 ரூபா சேர்த்தானே கிடைக்கும். ஏன்னா இது கலர் அப்படி. ஆமா, கலர் அப்படி. குட்டியுமே நல்ல ஒரு நல்ல கெட்டியான குட்டினே. நெட்டு நெடுவா கண்டிப்பா வளரும். ஆமாண்ணே, வளரும். இன்னைக்கு சந்தையோட நிலவரம் ஓவரால் வியூ எப்படி இருக்கு? இல்லண்ணே இப்பதானே நான் வந்தேன். நான் தேனினே. சரிங்க, திரும்ப அமைஞ்சது. ஆமாண்ணே. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர். சரி, உங்க பேர் என்ன? என் பேர் சத்யாண்ணே. சரிங்க. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்குமா? என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோங்க? அவங்க 3000 சொன்னாங்க. பால் குடிச்சிட்டு இருக்குதா? பால் குடிச்சிட்டு. ஆமா, பால் குடிக்குது. இது மாட்டுல பால் வச்சிருக்கீங்களாண்ணே? ஆட்டு வளப்பாட்டுல இருக்கு. வளப்பாட்டுல. சரிங்க, இது பொட்டை குட்டியா வாங்கிருக்கீங்க, காரணம்னே? வேற குட்டியே கிடைக்கல. ஆடு ஜாக்கிறதுக்காக அண்ணன் சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த குட்டியா? குட்டி 6000 ரூபா சொல்றேன். 6500. 6500 ஒரு குட்டி. அது ரெண்டும் மொத்தத்துக்கு ஜோடி 12000. ஜோடி 12 ரூபா கொடுத்தலாம். மொத்தம் 3 குட்டி இருக்கு. 3 குட்டி. நமக்கு எந்த ஊருங்கண்ணே? நமக்கு எந்த ஊருங்கண்ணே? சர்க்கார் வெட்டி. சூப்பர், நல்ல ஒரு அழகான குட்டி. நாட்டு குட்டியில சேருமா? 3 குட்டி. 3 குட்டி நாட்டு குட்டியில சேருவோண்ணே. நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டி ரகத்துல சேரும். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கூடவா குறைவா? இன்னைக்கு சவல மாட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் கம்மி தான். கம்மி தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர்.